கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட போக்கோ X3 வந்திருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட், அதாவது ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல் ப்ராசஸ், அதாவது நம்ம மொபைலை பிரிக்கிறதுலேருந்து அதில் என்ன ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் ஆகும். ஃபுல் வெர்ஷன் இது, நம்ம ஷார்ட்ஸ் போடாமல். பார்த்திங்கன்னா மதர் போர்டை மட்டும் தனியாக நம்ம ஃப்ரேம்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CPU இருக்கிற ஏரியாவில் வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஷீல்டை மட்டும் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம PCB ஹோல்டரில் மதர் போர்டை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு UFS இருக்கிற, அதாவது ஸ்டோரேஜ் சிப் இருக்கிற ஏரியா வந்து ஹீட் படாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து சில்வர் டேப் வந்து ஒட்டிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து CPU வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா CPUக்கும் சைடில் இருக்கிற க்ளூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நைஃப் இருக்குது தனியாக. இப்போ நான் உங்கள் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த நைஃபை வச்சுட்டு ப்ளோயரால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அந்த ஓரத்தில் உள்ள க்ளூ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். கொஞ்சம் அழுத்தி பண்ணாலும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பேட்ஸ் எல்லாமே வந்து பிஞ்சிரும். அப்படி பிஞ்சிருச்சுன்னா ஃபோன் வந்து ரெடி ஆகாமல் போயிடும். நிறைய கடையில் இப்படி தான் பண்ணுறாங்க. ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பிளேடை வச்சு சுரண்டி விட்டுறாங்க. பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் என்ன பண்ணாலும் ரெடி ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த க்ளூ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், சைடில் உள்ள க்ளூ. இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லூப்ரிகேட் மாதிரி. ஃப்ளெக்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி ப்ளோயரால் ஹீட் பண்ணிக்கிட்டு லிஃப்டர் நைஃப்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது இதுக்கு. அந்த நைஃபை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சாச்சு. ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கிட்டே அந்த லிஃப்டர் நைஃபை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி CPU மட்டும் தனியாக லிஃப்ட் பண்ணணும். ப்ளோயரால் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் வந்து நம்ம ப்ளோயரால் ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நைஃப் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து லிஃப்ட் ஆகிட்டு, இது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி 1 நிமிஷம் முன்னாடி எடுத்தாலுமே CPU வந்து டேமேஜ் ஆகிடும். திருப்பியும் மொபைல் வந்து ஆன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம CPU வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா CPU வந்து ப்ளேஸ் ஆகிற பேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா பிளாக் க்ளூ இருக்கும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லெட்டெலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃப்ளாட்டன் ஆக்கணும் அந்த பேட்ஸை. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து CPU வந்து ரீபார் பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த CPU பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம CPU ரீபால் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட்டை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எக்ஸஸ் லெட் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி எடுக்கிறோம் பேட்ஸ்லேருந்து. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டன் ஆகணும் CPU பேட்ஸ் எல்லாத்தையும். அதுக்காக பார்த்திங்கன்னா விக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற சால்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து சக் பண்ணி எடுக்கணும். இதை வச்சு சால்ட்ரிங் அயனை வச்சு மதர் போர்டில் வந்து அந்த விக்கு படுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே வந்து தேய்ச்சோன்னு பார்த்திங்கன்னா அது எக்ஸஸாக உள்ள சால்ட்ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா விக்கோடு ஏற்றி மேலே வந்துடும். ஆக்சுவலி அது காப்பர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டை வந்து இழுக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பரில் வந்து ஏறிச்சுன்னா நம்ம அந்த பேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டன் ஆகிடும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக பேட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ளூ க்ளீனிங் நைஃபை வச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரஃப் பண்ணணும் அந்த இடத்த. அப்போ தான் பார்த்திங்கன்னா CPU வைக்கிறப்போ வந்து நான் அதில் போயிட்டு படியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோயரால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விடணும். ஸ்க்ராட்ச் கிடையாது, அந்த பால்ஸ் உட்கார பேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ளாட்டன் பண்ணி விட்றோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீட் ஆகும், திருப்பி ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து CPU ரீபாலிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ரஃப் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தின்னர் யூஸ் பண்ணி
அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் ப்ரெஷ்ஷை வச்சு. பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தின்னர் யூஸ் பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆகிடும். இந்த பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பேட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CPU வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா CPU. இது வந்து நம்ம CPU ஹோல்டர்னு சொல்லிட்டு தனியாக ஹோல்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள க்ளூ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூ கூலிங் நைஃபை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே உள்ள பேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ப்ளோயரால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த நைஃபை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி அந்த க்ளூ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுலேயும் கொஞ்சம் அழுத்தி பண்ணாலும் CPU டேமேஜ் ஆகிடும். அதனால் மேலோட்டமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தினாலும் பார்த்திங்கன்னா CPU வந்து டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து திருப்பி இழுத்துரும். சம்டைம்ஸ் ஆன் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு திருப்பி மேலே உள்ள லெட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி திருப்பி இது ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரீபாலிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்ஸாக வந்து நம்ம வந்து லெட்டு வந்து படிக்கிற மாதிரி பண்ணணும். பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா ரீபாலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட் எல்லா பால்லையும் படிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா விக்கை வச்சு திருப்பி அதே சேம் ப்ராசஸ் அந்த மேலே உள்ள எக்ஸஸ் லெட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். விக்கை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகும். அந்த ஏரியாஸ் எல்லாமே ஃப்ளாட் ஆகும். நம்ம திருப்பி ரீபால் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எல்லா பால்ஸும் ஈவனாக வரும். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தின்னர் வச்சு எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. தின்னர் வச்சுட்டு 1க்கு 2 தடவை தின்னர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரெஷ் வச்சு எதுக்கு நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரஃப் ஆகிறப்ப நம்ம புதுசாக போடுற PPT பேஸ்ட் வந்து அதில் போய் கொஞ்சம் நல்லா படியும். படிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். தின்னர் ஊற்றிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரேச் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீபாலிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CPU எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்டென்சில் ப்ளேஸ் பண்ணி PPT பேஸ்ட் அப்ளை பண்ணி ரீபால் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா CPU வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு PPT அப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ளோ பண்ணி ரீபால் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டென்சில் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்டென்சிலை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு PPT வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரால் நம்ம வந்து ஸ்டென்சிலை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு PPT பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளோ பண்ணி திருப்பி நம்ம பால் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக PPT பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோயரால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சுட்டு அந்த அப்ளை பண்ண PPT பேஸ்ட் எல்லாத்தையும் மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள அந்த ஸ்டென்சில் உள்ள பால்ஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெல்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த CPUவில் ஒரு குறிப்பிட்ட சின்ன பால்ஸ் மேலே போய் பார்த்திங்கன்னா படிஞ்சிரும். படிக்கிறதுனால தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். இல்லைனா ப்ளேஸ் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம பால்ஸை கொஞ்சம் திக்காகிறதுக்காக திருப்பி நம்ம PPT பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பால்ஸ் திக்காகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பால்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து PPT பேஸ்ட் திருப்பி அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அப்படி பார்த்திங்கன்னா திருப்பி ப்ளோயரை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்க வேண்டியதான்.
நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீபால் பண்ணி முடிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா CPU வந்து நம்ம ஸ்டென்சில்லேருந்து எடுத்துடலாம். எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸஸாக உள்ள பால்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக தின்னர் யூஸ் பண்ணி ப்ரெஷ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம CPU வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் ஃப்ளெக்ஸை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம CPU ப்ளேஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகி நம்ம அதில் சீட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CPU எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ரீபால் பண்ண CPU வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா CPU பொசிஷனு. ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணி ப்ளோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணலாம் என்ன ஆன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் சைடில், அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள பால்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி பேட்ஸில் வந்து மெர்ஜ் ஆகிக்கும். மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் CPU உட்காந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேனை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போர்டு, அதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணலாம் ஆன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேனை வச்சு நம்ம வந்து மதர் போர்டு வந்து கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்ஸ் எல்லாம் படிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா பால்ஸு, அது வந்து CPU பேடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம பண்ண பால்ஸு ப்ளஸ் CPUவில் உள்ள பேடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ப்ராப்பராக வந்து CPU வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகி MIUIன்னு வந்துட்டு நம்ம பூட் ஆகி உள்ளே போகுது மொபைல். இந்த மாதிரி உங்களோட மொபைலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், மெசேஜ் பண்ணுங்கள். என்ன பேசுறது?